ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி சபரிகிட்ட பேசக்கூடிய விஷயங்கள், சாண்ட்ரா கூட பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார். இதே மாதிரி அங்கே ஒன்று நடந்துச்சு, இங்கே ஒன்று நடந்துச்சு, அவங்களுக்கு நடந்து கேட்டிங்களா, இவங்களுக்கு கேட்டேன், என்னால் இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, இதை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்களும் பேசக்கூடிய அந்த ப்ரொமோவை பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு விஜய் பார்வதியை மட்டும் காமிச்சிருக்காங்களா அப்படி பார்த்தா, இப்போ வந்து தகவல் என்ன போயிட்டுருக்குன்னா, கமருதீன் விஜய் பார்வதி 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியே போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல் போகுது. பட் நம்ம ப்ரொமோ வச்சுன்னு டிசைட் பண்ண வேண்டாம்ன்றது தான் என்னோடய கருத்து. ஏன்னா எப்படி இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ வந்து அந்த ப்ரொமோவில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ரெட் கார்டுன்ற விஷயத்த சொல்லலை, ஆனால் பின்னாடி வந்து ரெட் கலரில் லைட்டை போட்டு இதை என்னால் இதுக்கு மேலே அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பரவாயில்ல, சோஷியல் மீடியா ஃபுல்லாக போகிறது, நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொல்கிறது, இந்த மாதிரி வந்து அங்கேருந்து பார்த்தவங்களே சொல்கிறாங்க, ப்ரோ என்னோட தெரிஞ்சவங்க போனாங்க, அங்கே வந்து 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கருத்துக்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த சீசனில் வந்துட்டு 2 பேருமே அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நல்லதும் பண்ணியிருக்காங்க, கெட்டதும் பண்ணியிருக்காங்க. விஜய் பார்வதி நிறைய கண்டென்ட் இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தவரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்களால தான் முக்கால்வாசி ஓடிச்சுன்னு சொல்லிட்டு வெளியில் போன நிறைய கண்டஸ்டன்ஸு, எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக இருக்கா, பிரியங்கா இருந்தாலும் சரி, நம்ம தீபக்லேருந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து, அதுக்கப்புறம் நம்ம பூர்ணிமா, இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் கடைசியில் வந்துட்டு வெண்ணெய் திறந்து வர நேரத்தில் பானை உடைச்ச மாதிரி நேற்று ஒரே ஒரு விஷயம் பண்ணது. அதுதான் எப்பயுமே வந்துட்டு நம்மளுடைய செயலில் வந்துட்டு எப்பயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுத்து வைக்கிற அடியை வந்து ரொம்ப பார்த்து வைக்கணும். எப்போ என்ன நடக்குமே தெரியாது. அதுவும் வந்துட்டு இவ்வளோ, அதாவது நம்மளுக்கு சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சும் இவங்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் இங்கே பிரச்சனையே தெரியும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, நம்ம அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்களுக்கு என்ன வந்துட்டு நட்பாவாக இருக்காங்க. அங்கே போய் இவங்க வந்துட்டு இஷ்டத்துக்கு வார்த்தை விடுறதுக்கு எப்படா வந்து வார்த்தை விடுவாங்க பிடிக்கலான்ற மாதிரி இருக்கும்போது இவங்க கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்திருக்கணும். அதை வந்துட்டு இழந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி 2 பேருமே வந்து ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து சிக்கியிருக்காங்க. என்ன நடக்கப்போ தெரியல. இன்றைக்கி எபிசோடில் தான் அந்த ஃபுல் டீட்டெயில் வரும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் அஃபிஷியலாகவும் நியூஸ் வரும். வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸாக வந்துட்டு போயிட்டே இருக்குது, ரெட் கார்டு 2 பேருக்குமே கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இதில் என்ன ஒரு பியூட்டி பாருங்களேன், பியூட்டின்ற மீன்ஸ் கொடுமை என்னன்னு பாருங்களேன். இவங்க 2 பேருக்குமே ஓரளவுக்கு கணிசமான ஓட்டு இருக்குது. ஓட்டே இல்லாமல் மக்களுக்கு வந்து இவங்களை பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கீழே வந்துட்டு 2-3 பேர் இருக்காங்க. அவங்க இப்போ வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. இவங்க 2 பேரும் இப்போ வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் எப்பயுமே இது அவங்களுக்கு மட்டும் பாடம் கிடையாது, நம்மளுக்குமே ஒரு நல்ல பாடம். என்னென்னா எப்பயுமே நம்ம செய்கிற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்பிக்கைக்குரியவங்க அவங்கக்கிட்ட தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். எல்லாருக்கிட்டையுமே பார்த்து பழகணும், பார்த்து பேசணும். இப்போ வார்த்தைகளை ரொம்ப கவனம் தேவை. இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது. அதேமாதிரி வார்த்தையில் வந்துட்டு அந்த வார்த்தையில் கண்ணியன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மரியாதையான வார்த்தைகள், அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். அதேமாரி மரியாதை குறைவாக மற்றவங்களை நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு விஷயந்தான். பார்க்கலாம், கடவுளை வேண்டிப்போம். சப்போஸ் 2 பேர் வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையும். பட் இருந்தாலும் ப்ரே பண்ணிப்போம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.